ஆனால் ஒரு வருஷம் ஆகியும் இன்னமும் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை அவருக்கு நாங்கள் சொன்னோம். அவர் அடுத்த ஜனவரியிலே இருந்து அது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். அதோடு சேர்ந்ததாகத்தான் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் அவருடைய இரண்டாவது அவர் கொடுத்த வாக்குறுதி அந்த விஞ்ஞாபனத்திலே ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் மாகாண சபை தேர்தல்களும் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் எமது கட்சி தலைவர், பொதுச் செயலாளர் மற்றும் எமது 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியோடு சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் இன்றைய நிலையில் நாங்கள் அரசியல் தீர்வு சம்பந்தமாக விரைவாக பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதற்கு ஜனாதிபதி சொன்னார், இந்த தீர்வை பற்றிய ஒரு பேச்சுவார்த்தையை பெரும்பாலும் அடுத்த ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். அதேபோன்று மாகாண சபை தேர்தல் பற்றிய விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த தேர்தல் பற்றிய விடயத்திலும் சில சட்ட சிக்கல்கள் இருப்பதாக கூறியிருந்தார். அடுத்ததாக எங்களுடைய அரசியல் கைதிகளின் விடுதலை பற்றிய விடயங்களையும் கதைத்திருந்தார். அதையும் விட மற்றது காணிகள் விடுவிக்கின்ற விடயங்கள் சம்பந்தமான விடயங்களையும் சொல்லியிருந்தார். மாவீர துயிலும் இல்லங்கள் விடுவிக்கிற விடயங்கள் சம்பந்தமாக பல விடயங்கள் பற்றி கதைத்திருந்தார். இன்றைக்கு ஜனாதிபதியோடு நாங்கள் 1.5 மணி நேரத்துக்கு மேலே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சி ஒரு வருஷம் முடிவிலே நாங்கள் அவருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தோம். ஜனாதிபதி பதவியேற்ற ஒரு வருஷம் முடிவிலே எழுதினோம். இப்பொழுது பாராளுமன்றமும் வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் இன்றைய சந்திப்பு நடந்திருக்கிறது. அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே முதலாவதாக சொன்ன விஷயம், புது அரசியலமைப்பு ஒன்று உருவாக்கப்படும், அதற்கான முன்னைய பேச்சுவார்த்தைகளை மூலதனமாக வைத்து விரைவாக துரிதமாக அது நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு வருஷம் ஆகியும் இன்னமும் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை அவருக்கு நாங்கள் சொன்னோம். அவர் அடுத்த ஜனவரியிலே இருந்து அது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். அதோடு சேர்ந்ததாகத்தான் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாகவும் அவருடைய இரண்டாவது அவர் கொடுத்த வாக்குறுதி அந்த விஞ்ஞாபனத்திலே ஒரு வருஷத்துக்குள்ளே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களும் மாகாண சபை தேர்தல்களும் நடத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், 50% நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்திவிட்டோம், மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு இன்னும் சில சொற்ப காலம் தேவையாக இருக்கிறது, ஆனால் நடத்துவோம் என்கின்ற உறுதிமொழியை சொன்னார். எப்போ என்று சொல்லவில்லை. மாகாணத்தில் இருந்து அதிகாரங்கள் பறித்தெடுக்கப்படக்கூடாது என்பதும் பொறுப்பு கூறல் சம்பந்தமாகவும் பல விடயங்கள் எங்களுடைய மாவட்டங்களிலே ஏற்பட்டிருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் அவர் செவிமடுத்தார். எங்களோடு பேசினார். 1.5 மணி நேரம் பேசியதை 5 நிமிஷத்திலே சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் முக்கியமான பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பிரதான கட்சி என்ற வகையிலே எங்களோடு சேர்ந்து இந்த விடயங்களை ஆராய்ந்து முன் செல்வதாக அவர் உறுதியளித்திருக்கிறார். அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக நான் சொல்லியிருக்கிறேன். விசேஷமாக அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அரசியல் கைதிகள் என்ற சொற்றொடர் பாவிக்கப்பட்டிருக்கிறது. தேசபாலன சிறகருவான் நிதாகரன் ஆகியெல்லாம் தீனா அப்படி சொல்லியிருக்கத்தக்கதாக பாராளுமன்றத்திலே அவருடைய அமைச்சர்கள் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதை நான் அவருக்கு சுட்டி காட்டினேன். அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலிருந்து அதனை படித்தும் காட்டினேன். ஆகையினாலே 8 பேர் தான் இன்னமும் மிச்சம் இருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களை விடுவிப்பதிலே பிரச்சனை இருக்கக்கூடாது. நீண்ட காலமாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் படிதான் அவர்கள் சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை குற்றவாளிகளாக கண்ட முறைமையின் தவறு, நீண்ட காலமாக இருக்கிறார்கள். இந்த இரண்டையும் கருத்தில் எடுத்து விடுவிக்கும்படியாக கேட்டிருக்கிறோம். அதை குறித்து தான் அவதானம் செலுத்துவதாக சொல்லியிருக்கிறார்.
அதான் சொன்னேன், இப்போ சொன்னேன் தானே தமிழ். திருவண்ணாமலையிலே புத்தர் சிலை வைக்கப்பட்டதை பற்றின விடயத்தை நாங்கள் சொன்னோம். அங்கே எந்த காலத்திலையும் புத்தர் சிலை இருக்கவில்லை. ஒரு விகாரை ஒன்று இருந்து பக்கத்தில் இருக்கிறது, அதோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு கட்டிடம் இருந்திருக்கிறது. ஆனால் அதை ஒரு குடிநீர் பானத்துக்காக விற்பனை செய்கிற ஒரு நிலையமாக மாற்றினது. அது அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கட்டடம். அதனை அகற்றுவதற்கு நீதிமன்ற உத்தரவு இருந்தபோது அதை அகற்றாமல் தடுப்பதற்காகத்தான் ஒரு புத்தர் சிலையை புதிதாக கொண்டே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்பதை அவருக்கு நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். இதை வைத்து இனவாதத்தை கிளப்புவதற்கு எல்லா பக்கத்திலையும் மக்கள் இருக்கிறார்கள். விசேஷமாக சென்ற 2 தினங்களிலே நாங்கள் பார்த்துருக்கிறோம். இங்கே இருந்து பிரயாணமாகி அங்கே சென்று பிக்குமார் சிலர் நடவடிக்கை எடுக்கிறார்கள். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பது எங்களுடைய திடமான கருத்து. ஆனால் அதே வேளையிலே எங்களுடைய மக்கள் வாழுகிற பிரதேசங்களிலே தேவையில்லாமல் இப்படியான விகாரைகளை அமைப்பது. உதாரணத்தை சொன்னோம், திரியாயிலே 2 பௌத்தர்கள் இருக்கிறார்கள், 2 விகாரைகள் கட்டப்படுகிறது. குச்சவெளி பிரதேச செயலக பிரிவிலே 38 புதிதாக விகாரைகள் கட்டப்படுகிறது. ஆகவே பௌத்தர்கள் வாழுகிற இடத்திலே அவர்கள் வணக்கத்துக்காக விகாரைகள் கட்டுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் ஒரு ஆதிக்கமாக காட்டுவதற்காக அப்படி செய்வது இனங்களுக்கு இடையிலே எந்த விதமான நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதை அவருக்கு திடமாக சொல்லியிருக்கிறோம். கலந்துரையாடு ஆதரவு இல்லை என்று அவரே சொல்லியிருக்காரு. பிறகு இந்த கேள்வி கேட்குறீங்க. நாங்கள் முதலே அறிவித்தல் கொடுத்துட்டோம், நாங்கள் அதுக்கு ஆதரவு இல்லை, அங்கே போகிறது இல்லைன்னு. அவரும் என்னோட சந்தித்த பிறகும் அவரே அதை சொல்லியிருக்கிறார். பிறகு அதே கேள்வி ஏன் கேட்டுக்கொண்டிருக்கீங்க? நாங்கள் அந்த ஆதரவு இல்லை. மற்றொரு விடயம், அரசாங்கத்தில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற அமைச்சர்கள், பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் பதவி விலக வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அது எனக்கு எதுவும் சொல்றீங்களா? அது நாங்கள் இப்போ சொன்னது அவருக்கு தெரியும் தானே, அப்படியே திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அதை பற்றி கேட்கல. நான் அவருக்கு சொல்லலையே, அவர் பதவியில் வேணும்னு சொல்லலையே. தமிழ் தலைவர் யாராவது இருக்கட்டும், ஆனால் அந்த புத்த சிலை அகற்றப்பட்ட உடனே அதை பெரு வெற்றியாக அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய புத்தகங்களிலே பதிவு செய்தார்கள். நாங்கள் இனவாதிகள் அல்ல என்று நிரூபித்து விட்டோம், புத்தர் சிலை அகற்றப்பட்டு விட்டது, அனுமதி இல்லாமல் இருந்தது, அகற்றப்பட்டு விட்டது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் விடியும் போது அமைச்சர் வேறு விதமாக பேசினார். ஆனபடியாக தான் அவர்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் பதவி விலகுங்கள். நீங்களே சொல்லுங்கள் இது இந்த அகற்றப்பட்டது நல்ல விடயம் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய அமைச்சர் சொல்கிறார் அது பாதுகாப்பாக அகற்றப்பட்டது என்று. அப்புறம் உங்களுக்கு என்ன பக்கம் இல்லையா, பதவி விலங்குன்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாட்டில் தான் இப்போ இருக்கிறோம். அது தமிழ் பாராளுமன்ற தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நான் சொன்னது. இப்போ ஜனாதிபதியும் இலங்கை தமிழரசு கட்சி சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் தலைவரும் செயலாளரும் பங்கு கொண்டோம். ஜனாதிபதியும் அவருடைய செயலாளரும் தான் இருந்தார். இது மலைய தோட்ட தொழிலாளருக்கு 200 சம்பள அதிகரிப்பு தொடர்பாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பான அதை கொடுக்கிற முறையிலே சட்ட பிரச்சனை ஒன்று இருக்கிறது, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் மலைய தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கொடுப்பதெல்லாம் அதை விட கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆகவே எந்த முறையிலேனும் அந்த சம்பள உயர்வு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் கொடுக்கிற போது அதை ஒரு சட்ட சிக்கலாக்காமல் அரசாங்கம் சரியான முறையிலே அதனை செய்ய வேண்டும். தமிழக கட்சியின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கிழக்கு மாகாணத்திலிருந்து அவர் இது சம்பந்தமா எந்த ஒரு அறிக்கையும் விடல, வாய்த்திருக்கவும் இல்லை. சமூக வலைத்தளமும் சரி, மட்டக்களப்பு திருகோணமலை மக்களும் பாரி ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த சாணக்கியன் தான், ராசமாணிக்கம் எம்பி தான் அமைச்சரோட பேசி இது சம்பந்தமாக முழுவதுமான நடவடிக்கை எடுத்திருந்தார்.